கொண்டார்கள். சீதையின் நெஞ்சிலே வேதனை உண்டாயிற்று. மாருதியின் உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் இந்த கொடுமையை தாங்க வேண்டும். அவள் பொருட்டு வந்த உத்தமன் துன்பத்துக்கு உள்ளாவதா? மனத்திலே அக்னி தேவனை தியானித்தாள். தூயவனே, அந்நியனால் கவர்ந்து வரப்பட்டு அவனால் சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் என் கற்பனருக்கு எவ்வித குந்தகமும் ஏற்படாது இருந்து வருகிறேன் என்பது உண்மையானால் ஆஞ்சநேயனுக்கு உம்மால் துன்பம் நேரக்கூடாது. அவனை தகிக்காமல் குளிர்ந்திருக்க வேண்டும். என்னுடைய பிரபு ஸ்ரீராமருக்கு நான் செய்த சேவைகளெல்லாம் உண்மையானால் இந்திரியங்களை அடக்கி அவரையே ஏகாகிர சித்தத்துடன் தியானித்து வருகிறேன் என்பது நிச்சயமானால், நான் பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து வருவது சத்தியமானால், அக்னிதேவா அனுமானுக்கு குளிர்ச்சியாக விளங்க வேண்டும். இந்த துன்பங்களில் இருந்து நீங்கி என் பிரபுவை சேருவேன் என்பது உண்மையானால், ஸ்ரீராமன் என்னை மீட்டுச் செல்லப் போவது உறுதியானால், அக்னிதேவா ஆஞ்சநேயனுக்கு நீ கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அவனுக்கு குளிர்ந்து இருக்குமாறு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். பதிவிரதா சிரோமணியான ஜானகியின் வேண்டுகோளை அக்னிதேவன் தலை தாழ்ந்து ஏற்றுக்கொண்டான். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம்.